மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம மாறன் மாட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வரப்போகிறோம்னு தெரியலையே. கண்மணி வேற வந்து ஏதாவது சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீரா வந்து அதை தடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் வந்து மாட்டிக்க போகிறது நம்ம தான் அப்படின்னு சொல்லி மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, வீரா மாட்டுக்கு ஆட்டோவில் வந்து ஏறி உட்காந்துட்டு இருக்கிறப்ப, அந்த சாட்சி சொல்கிறது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கிரவுண்டு வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம வீரா. அப்போன்னு பார்த்து, யாரும்மா நீ? எதுக்குமா என்ன இங்கே வந்து கொண்டு வந்து நிப்பாட்டின? உனக்கு நான் காசுலாம் தர முடியாது. நான் மாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் மாட்டு போகலான்ட்டு இருக்கிறப்ப, வீரா அவங்க முன்னாடி வந்து மாசம் வந்து நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து முகத்தில் கட்டியிருக்கிறத அவுக்குறாங்க. தூக்கி வாரி போட்டுருது. ஏன்டா இப்படியெல்லாமாடா ஒரு காரியம் பண்ணுவேன்னு சொல்லி கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. என்னம்மா அடிக்கிற? உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? எங்கள் அண்ணன் இது மாதிரி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப என்ன வந்து காட்டுதோ அதுக்கு மேலே ரூபா கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நிம்மதியாக வந்து இருப்பார்றா. ஆனால் நீ என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இப்படியெல்லாம் வந்து பொய் பொய்யா வந்து பேசிகிட்டு இருக்க. உன் வீட்டில் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து காசு கொடுத்து நீ இப்படி தான் சொல்லணுங்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கு எப்பட்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து கேட்டோன்னே அவங்களுக்கே வந்து மனசாட்சி வந்து உருட்ட ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது அந்த இடத்துல. மரியாதையாக நான் கேட்குறேன், நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இப்போ உண்மையை சொன்னால் ராவன் கிட்டேருந்து பணத்தை வந்து வாங்க முடியாது. அப்போனா இவங்கள்ட்ட உண்மையை சொல்லாமையும் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியாது. கண்மணியை வந்து கோத்து விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சாட்சி வந்து புத்திசாலித்தனமாக யோசிச்சு செல்வம் வந்து சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தாம்மா காரணம். சொன்னால் உங்கள் வீட்டிலே வந்து குழப்பம் வந்துடும். யார் அது? சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, கண்மணி தாம்மா, உங்கள் அக்கா தாம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல அந்த சாட்சி. ஓ அக்கா, இதுக்கு பின்னாடி நீ தான் ப்ளே பண்ணியிருக்கியா? நீ இப்படியெல்லாம் வந்து யோசிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி நைட்டெல்லாம் வந்து மாடியில் வந்து பால்கனியில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீரா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம். அக்காவை தடுத்து நிப்பாட்டணும்னா அக்கா வழியில் வந்து நம்ம போனால் மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. நம்ம வள்ளி வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் போதோ, என்ன ஆக போதோ, மாறனுக்கு என்ன பிரச்சனை வரப்போதோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து வழக்கறிஞர் வராங்க. நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. நம்ம பக்கம் சாதகமாக எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க? என் மாறனுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லையா? அப்போனா என் மாறன் என் கூட தான் எப்போதும் இருப்பாங்களா? ஆமாம்மா, இது ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அதாவது மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க? வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுங்கன்னொன்னே, யார்? அந்த செல்வம் வந்து நமக்கு ஆதரவாக வந்து பேசிட்டானா? சேச்சே, அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் சார் அவனை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இல்லை. வீரா குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் தான் இது மாதிரி வந்து இந்த விஷயத்தினால எங்கள் குடும்பமே வந்து பிரச்சனையை நோக்கி போகுது. நிம்மதியே இல்லை, சாப்பாடு வந்து சாப்பிட முடியல, அப்படி இப்படின்னு சொல்லி அதை வந்து எழுதி கொடுத்து வாங்கிட்டாங்க. அப்படியா? யார் வாங்கினது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆளா? யார் இருக்கும்? நான் தானே எழுதி கொடுக்கணும். என்னோட விஷயத்த வந்து யார் இது மாதிரி செஞ்சது? அம்மாவா இருக்குமோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்மணி யோசிக்கும்போது, வேற யாருமே இல்ல. உங்களோட மூத்த மருமக தான். கண்மணி தான் அப்படின்னு சொன்னோனே வந்து, என்னது நானா? மாறன் வெளியில வரணும்னு சொல்லி நான் வந்து வாங்கிட்டேனா? என்னையா சொல்றீங்க? மாறன வந்து உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு தானேயா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா இது இப்படியெல்லாம் நடக்குதுன்னோனே, நம்ம வீரா வந்து நக்கலா வந்து சிரிக்கிறாங்க. நேத்து நைட் வந்து யோசிச்சாங்கன்னு சொன்னேன்ல. இது மாரி அக்கா வெளியில போய் எப்படி வந்து செல்வத்த வந்து இந்த விஷயத்துல வந்து மாத்தி சொல்ல சொன்னாரோ, அதே மாரி தான் அக்கா மாரியே நம்ம எதுவா இருந்தாலும் திட்டம் போட்டுக்கலான்னு சொல்லி, இது மாரி வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல ட்விஸ்ட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம், "அப்படியா? கண்மணி, நீ இத்தன நாளா வந்து இந்த குடும்பத்த பிடிக்காம இருந்தேன்னு நெனச்சேம்மா. ஆனா, இன்னைக்கு நீயும் இந்த குடும்பத்துல ஒரு ஆளா இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு." அப்படின்னு சொல்லும்போது, "பெரிய விஷயம் சார். உங்க வீட்ல வந்து கண்மணி வந்து செஞ்ச விஷயம்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள பத்தி இருக்கிற மதிப்பு மரியாதை இன்னமும் எனக்கு கூடி போச்சு. செல்வம் கிட்டேருந்து மாறனுக்கு எதிரா வந்து விஷயம் வந்து வருதுன்னு சொன்னோனே, அவங்க தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்குன்னு நெனச்சு இது மாரிலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க சார். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு வழக்கறிஞர் பேசும்போதே, ஆனந்த கண்ணீர் வருது நம்ம வள்ளிக்கு. சூப்பர்மா, சூப்பர்மா. இப்பதாம்மா நம்ம எல்லாரும் வந்து ஒத்துமையா, சந்தோஷமா, ஒரே குடும்பமா இருக்கோம். நீ இவ்வளோ பெருந்தன்மையா இருப்பன்னு நெனச்சு கூட பார்க்கல கண்மணி. சூப்பர், சூப்பர்ங்கிற மாரி சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ராமச்சந்திரன் வந்து, நானே உன்கிட்ட இந்த விஷயத்த வந்து கேட்கலான்னு தாம்மா யோசிச்சேன். நான் வந்து யோசிச்சு பார்த்தப்ப ஒரே வழி தான் இருக்குன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். மாறன் வந்து அந்த இடத்துல நிக்கிறப்ப, கண்மணி மனசு வச்சா மட்டும் தான் இது எல்லாமே வந்து மாறும்னு.
ஆனால் இந்த விஷயத்த வந்து நானா வந்து உன்கிட்ட கேட்டேனா நீ எனக்கா வந்து செய்வ. நான் கேட்டு நீ செய்யறத விட, நீயா உனக்கா மனசு தோணி இது மாரி செஞ்சிருக்கல்ல, சூப்பர்ம்மா! இந்த குடும்பமே உன்னோடதும்மா. இந்த குடும்பத்த வந்து நீ தாம்மா வழி நடத்திட்டு கொண்டு போற. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நெனச்சுட்ட. இது நம்ப குடும்பம்னு உனக்கு தோணிருச்சுல்ல. சூப்பர் கண்மணிங்கிற மாரி பாராட்டுறாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன பாராட்டுறாங்களே, நான் வாங்கவே இல்லன்னு சொன்னா ரொம்பவே அசிங்கமாயிடும். ஆமா மாமா, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, நான் தானே மாமா வந்து நிக்கணுங்கிற மாரி சொன்னோனே, வீரா வந்து நக்கலா வந்து சிரிக்கிறாங்க. பரவாயில்லையே! அக்காக்கு இந்த குடும்பம் மேல அன்பு, பாசம் கொஞ்சோண்டு இருக்கு. ஆமா, இப்பன்னு பார்த்து எதுவும் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம வீரா அந்த இடத்துல. உடனே அன்பழகன பார்க்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "என்ன மேடம் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எவ்வளோ பெரிய இதுவாயிடுச்சு தெரியுமா? எல்லாரும் என்ன கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு வந்து சத்தம் போடுறாங்க. 1 மாசம் 2 மாசம் இந்த இதுக்காக நான் எப்படியெல்லாம் வந்து போராடி இருப்பேன். கடைசியில பார்த்தியாய்யா?" அப்படின்னு சொல்லி என்ன வந்து கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க? இன்னொரு வாட்டி உதவின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன்." "சார், சத்தியமா நான் சொல்றத கேளுங்க. ஆமா, உங்களுக்கு உங்க தங்கச்சியோட வாழ்க்கை முக்கியம். அத ஆரம்பத்திலேயே வந்து சொல்ல வேண்டியது தானே. நான் மாட்டுக்கும் பேசாம நின்றுருப்பேன்ல. உங்களுக்கு 100% வந்து நான் உதவி பண்ணேன். அதுக்கு எனக்கு தான் வந்து கெட்ட பேரு அப்படின்னு சொல்லும்போது, "சார் அமைதியா இருங்க சார். நீங்க கோச்சிட்டு போறதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த விஷயத்த நான் பண்ணவே இல்ல சார்" அப்படின்னு சொன்னோனே, "என்ன சொல்றீங்க?" "ஆமா சார். எனக்கே வந்து தெரியாம இது மாரி ஆப்பு வச்சுட்டாங்க சார்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் நீங்க கண்டுபிடிங்க சார். நான் வெளியில வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நான் இருக்கேன். என் மாமனார் முன்னாடி நான் தான் காரணம். கண்மணி தான் வந்து இது மாரி செஞ்சுட்டான்னு சொல்லும்போது, எப்படி நான் வந்து அத ஏத்துக்கிட்டு தான் சார் ஆவணும். என் குடும்பத்திலயா, இல்ல வெளியிலேருந்து மாறனுக்கு யாரோ உதவி செஞ்சு தான் இது மாரி வந்து திட்டம் போட்டு குடுத்துருக்காங்க. அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்டணும் சார். இனிமேட்டு நியாயமா வந்து பேசிட்டு இருந்தா சரி வராது சார். நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க சார்ன்னு சொல்லி திருப்பி முதலேருந்து கேட்குறாங்க. முதல்ல யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து உதவி வந்து கேளுங்கன்னு சொல்லி, அந்த இடத்துல அன்பழகன் மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் வேற என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் என்ன ஏதுன்னு எனக்கு சுத்தமா வந்து தெரியலையேன்னு சொல்லி கண்மணி மாட்டுக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வீரா வந்து மாஸா என்ட்ரி குடுக்குறாங்க. "என்னக்கா சௌக்கியமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னடி பேச்செல்லாம் ஒரு மாரியா இருக்கு. இந்த விஷயத்த மொதல்ல ஆரம்பிச்சதே நீ தான்னு எனக்கு நல்லா தெரியும்." அப்படின்னு சொல்லும்போது, என்னமோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டா. இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் யாருன்னு நெனச்சேன். ஓ! நீ தானா அது? பாரேன் எங்க அக்கா வந்து யோசிச்சு கண்டுபிடிக்காத ஒரு விஷயமே இல்ல. சின்னதா தான் நான் உனக்கு ஒரு க்ளூ குடுத்தேன். ஈஸியா கண்டுபிடிச்சுட்ட. இது எல்லாம் உன் புருஷன காப்பாத்துறதுக்கு நீ தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கியா? நானும் என்னமோ ஏதோன்னு நெனச்சேன். என் விஷயத்துல தலையிடாதன்னு உன்ட்ட சொன்னனா இல்லையா? என்னக்கா நீ இப்படியெல்லாம் வந்து சாட்சிய வந்து சொல்ல சொல்லியிருக்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்க அக்கா வழியிலேயே நானும் வர வேண்டியது தானே! எப்படி? தடுத்தனா, நிப்பாட்னனா, மாஸா இருந்துச்சா? நீ வந்து இந்த குடும்பத்த பழிவாங்கணும்னு நெனச்சன்னா, என்ன தாண்டி தான்னு சொல்லி போன வாட்டியே நான் உன்ட்ட சொன்னேன். நீ அத மறந்துட்ட. இந்த விஷயத்துல நீ தான் இருக்க. அதுவும் செல்வத்துக்கிட்ட இது மாரிலாம் சொல்லி பண்ண வச்சிருக்கன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, நான் எங்க அக்கா மாரி யோசிப்பனா, மாட்டனா? சொல்லேன்க்கா அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னோட அக்கா. சும்மா நிப்பாட்டு. எனக்கு முன்னாடி வந்து நீ வந்துட்ட. அவ்வளதான். அதுக்குன்னு நான் வந்து தடுத்து நிப்பாட்டாமலாம் இருக்க மாட்டேன். இனிமேட்டுக்கு வீரா வெர்சஸ் கண்மணி தான் அப்படின்னு சொல்லும்போது, "ஏய்!" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. "நிப்பாட்டு. நீ மட்டும் தான் கத்த தெரியுமா? ஏன் எனக்கெல்லாம் கத்த தெரியாதா?" அப்படின்னு சொல்லி வீராவும் வந்து செமையா வந்து கத்துறாங்க. கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. இனிமேட்டு வீராவ எதிர்த்து நின்னு எப்படி தான் வந்து நம்ம திட்டம் போடுறது? ஒண்ணும் புரியலையே. மாறன தூக்கி பத்திரமா வந்து அங்க வச்சிரலான்னு பார்த்தா, என்னடா இது இப்படியெல்லாம் ஆயிடுச்சேன்னு சொல்லி கண்மணி யோசிக்கிறாங்க.